அவர்களுக்கு பூச நட்சத்திரம், கடக ராசி, கடக லக்னம். தற்சமயம் அவருக்கு நடக்கிறது வந்து சுக்கிர திசையில் ராகு புத்தி நடக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அஷ்டம ராகுவாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சனி வக்ரமாக வேற இருக்கார். அப்போ அஷ்டம சனியோட பலனும் கொடுக்குறார். அப்போ சனிங்கிறது மக்கள், ராகு ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை இவர் கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா அவருடைய சுய ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா திடீர் சூனியம் ஆகக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடும் மகர வீடும், அதாவது சூரியனும் சனியும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்து அவரோட லக்னத்துக்கு ராசிக்கு 12 மறைஞ்சிருக்காங்க. அப்போ இவர் எந்த ஒரு ஸ்டெப் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போதெல்லாம் ஒரு தடையும் ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அதுவும் குறிப்பாக இவருக்கு அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன், அதாவது பெண்கள், அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு பெண்கள் அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல முடிவு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேலுமே இந்த மாநாட்டில் வந்து பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். ஏன்னா போன முறையே நம்ம பேசின பொழுது அவருக்கு வந்து அந்த நேரம் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறனால அந்த மாநாட்டில் பாதிப்பு ஏற்படும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த முறையும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரம். அப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பாதிப்பை கொடுத்து தான் அடுத்து வந்து ஒரு நன்மையை செய்யும். அது இயல்பான குணமே அதுதான். அதுவும் இவருடைய ஜாதகத்திலையும் குரு பலவீனமாக இருக்கிறதுனால இந்த நாளில் இப்படி ஒரு துயர சம்பவங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்க அவருக்கு சூழ்நிலை கிரக அமைப்புகள் ரொம்ப ஒரு கடுமையான நேரம் தான்.